Welcome back, students. So in the last class, we have started phylum Arthropoda. So Arthropoda general characters என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். And then we have seen the digest system general characters அப்படின்னு வரும்போது அதுல மெயினா வந்து what about the coelom, hemocoel to have the hemocoel and the respiratory organs and the sensory organ, the excretory system and so fertilization development இந்த stages எல்லாமே நம்ம last classல பார்த்தோம். We have seen some mouth parts also, and I have explained that mouth parts நம்ம சொல்லும்போது அந்த ஒவ்வொரு இன்செக்ட்ஸோட மவுத் பார்ட்ஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதோட ஃபுட் எப்படி இருக்குது, அது தகுந்த மாதிரி அதோட மவுத் பார்ட்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. நம்ம பேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். And we have explained the respiratory structures of arthropods and the circulatory system and compound eye, the mosaic question எதனால இருக்கு, and especially அதோட அந்த eyes வந்து எதால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that it is completely made up of ommatidia cells ஆல ஆனது. and ஏன் இந்த mosaic vision இருக்கணும், நமக்கு மாதிரி clear vision இல்லாம எதுக்காக அதுக்கு mosaic vision இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா because அதோட it is a nocturnal habit. maximum of the arthropods எல்லாமே nocturnal habits தான். so எந்த அனிமலுக்கு வந்து ommatidia eyes இருக்கோ அந்த அனிமல்ஸ்க்கு வந்து அந்த இன்செக்ட்ஸ்க்கு ஷோரா வந்து mosaic vision தான் இருக்கும். So mosaic vision function என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it helps to identify the movement of the animal. like அதோட ஃபுட்டை வந்து ஏதாவது லைட்டா சின்னதா மூவ் ஆனா கூட அதால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம mosaic vision தான் நம்ம சொல்லியிருக்கோம். and coming to the excretory structure we have seen and the respiratory pigment and endocrine glands. so endocrine glands அனிலிடால இருந்து தான் ஆக்சுவலா வந்து endocrine secretion or hormonal secretion அப்படின்றது phylum Annelida ஸ்டார்ட் ஆகுது. பட் பிஃபோர் தட் நம்ம எந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஹார்மோன்ஸ் அப்படின்றத பார்த்திருக்க மாட்டோம். பட் we can say that like chemicals நம்ம வந்து சொல்லலாம். ஹிப்னோடாக்சின் அப்படின்ற சிலிண்ட்ரேட்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். that is a it's not a hormone, it's a chemical. so it's like இதுல வந்து ஹார்மோன்ஸ் தான் ஃபுல் நம்ம சொல்லியிருக்கோம். லைக் பிரெயின் ஹார்மோன், ஜுவனல் ஹார்மோன் அண்ட் தென் ஸோ இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் மெட்டமார்ஃபாசிஸ். அந்த இன்செக்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. and then now we are going to see about the pheromones. so pheromones நம்ம introduction classலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். so once again I will explain. so what is this pheromone அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's like a கெமிக்கல் அட்ராக்டன்ட். பட் ஆனால் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்காது, இட்ஸ் லைக் ஏர் ஃபார்ம்ல தான் இருக்கும். லைக் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றோமோ, ஒரு சென்ட் நம்ம ஸ்ப்ரே பண்றோமோ இப்போ வந்து அந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் அ கெமிக்கல் விச் அட்ராக்ட் தேர் ஆப்போசிட் பார்ட்னர் ஆர் இட்ஸ் கிவன் சம் அலாரம் டு தேர் ஓன் ஸ்பீஷீஸ். சம்டைம்ஸ் ஏதாவது அனிமல் வந்து அதோட எனிமீஸ் கிட்ட மாட்டும் போது இந்த ஃபெரோமோனை வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அது மூலமா அந்த 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 கேப்சரான அனிமல் என்ன பண்ணும்னா இட் ஜஸ்ட் சென்ட் a signal to the same species that it is in danger. நான் டேஞ்சர்ல இருக்கேன், ஸோ நீங்க வந்து எஸ்கேப் ஆகுங்கன்ற மாதிரி தான் அந்த ஃபெரோமோனோட செக்ரேஷன் பண்ணும். ஸோ நிறைய அனிமல்ஸ் இந்த மாதிரி ஃபெரோமோன்ஸ் எல்லாமே செக்ரேட் பண்ணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து ஆர்த்ரோபோட்ஸ். இட் இஸ் கால்ட் as a it is otherwise called ectohormones. ஏன்னா பிகாஸ் எண்டோஹார்மோன்ஸ் நம்ம சொல்லும்போது எண்டோ மீன்ஸ் இன்னர், பட் இது எக்டோஹார்மோன் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபெரோமோன் செக்ரீஷனால வெளியில தான் அந்த 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 ஹார்மோன் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து எக்டோஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபெரோமோன்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் an organism into its environment enabling it to communicate with other members of its own species. மேக்ஸிமம் வந்து இது ஓன் ஸ்பீஷிஸ்க்காக தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். முக்கியமா வந்து டியூரிங் அட் த டைம் ஆஃப் மேட்டிங், பிஃபோர் த மேட்டிங். அந்த மேட்டிங் டைம்ல வந்து ஜஸ்ட் சென்டிங் த சிக்னல் டு த ஆப்போசிட் பார்ட்னர் தட் she or he is ready for the mating. ஒரு செக்ஸ் அட்ராக்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் கம்யூனிகேட் த்ரூ ஃபெரோமோன்ஸ். மேக்ஸிமம் இன்செக்ட்ஸ் எல்லாமே ஃபெரோமோன் மூலமா செக்ரீஷன் ஆகுது and it diffuse through the air. And coming to the metamorphosis, there are different types of metamorphosis in arthropods. So ஒவ்வொரு மாதிரியான இந்த மெட்டமார்பாசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first one is the ametabolous development. ametabolous அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல மெட்டமார்பாசிஸே நடந்திருக்காது. மெட்டமார்பாசிஸ் நம்ம சொல்லும்போது அந்த ஸ்டேஜஸ் நம்ம சொல்லியிருப்போம். பட் இதுல பாத்தீங்கன்னா you can see here this one is the egg.
ஸோ இதுதான் வந்து எக் ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். அண்ட் இது வந்து அடல்ட், சாரி யங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே அதோட சைஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. லைக் நம்மள மாதிரி தான் ஒரு குழந்தையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் அடல்ட் வர மாதிரி இதோட இது வந்து லாஸ்ட் அடல்ட் வருது. ஸோ அதனால மெட்டமார்பாசிஸ் இதுல இல்ல. ஸோ தட்ஸ் வை இட் கால்ட் இட் அஸ் a metabolous development. And second type of metabolus is the hemimetabolous. So half metabolism நடந்த மாதிரி இருக்கு, மெட்டமார்பாசிஸ் நடந்த மாதிரி இருக்கதான் hemimetabolous அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Here you can see the eggs. So eggs இருக்கு, தென் எக்ஸ்ல இருந்து என்ன டெவலப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிம்ஃப். இது எல்லாமே நம்ம நிம்ஃப்னு தான் சொல்லுவோம். ஸோ நிம்ஃப்ல இருந்து அதோட அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் nymph and second nymph, third nymph, and then the last is the adult. So இது வந்து hemimetabolous. And even you can see like next இதுல வந்து yes. So இதுலயே வந்து எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா காக்ரோச் நம்ம சொல்லலாம். ஸோ காக்ரோச் வந்து இந்த குட்டியை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, பட் யூ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் யங் ஒன் ஆஃப் த காக்ரோச். எக்ஸ் இருக்கும், தென் அங்கிருந்து யங் காக்ரோச்சஸ் இருக்கும். பட் யங் காக்ரோச்சஸ் பார்க்கும்போது அதோட பாடி வந்து காக்ரோச் மாதிரியே வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதோட பாடி கலர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ வி டோன்ட் நோ பிகாஸ் ஒரு அடல்ட் காக்ரோச் வந்து ரொம்ப டார்க்கிஷ் கலரா இருக்கும். ஸோ டார்க்கிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இது வந்து பாக்குறதுக்கு சம்வாட் ஒயிட் கலர்ல இருக்கும். அதோட நிம்ஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா காக்ரோச்சோட நிம்ஃப் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுவோம், இது வந்து காக்ரோச்சா இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுருவோம். பட் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட பாடியில டெவலப்மெண்ட் நடக்கும்போது தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதோட பாடியில கலரேஷன் அப்படின்றது கூட ஆரம்பிக்கும். அந்த ஒயிட் கலர்ல இருந்து சம்வாட் இட் இன்க்ரீஸ், இட் ஸ்டார்ட் டு கெட் த கலர். அந்த அடல்ட்டோட கலர் வந்து அதுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் மெட்டமார்பாசிஸ் இஸ் ஹோலோமெட்டபாலஸ். ஹோலோமெட்டபாலஸ் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்ல பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ ஹியர் யூ கேன் சி த எக்ஸ் ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸ். அண்ட் தென் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யங் லார்வாவா இருக்கும். ஸோ இந்த லார்வா ஸ்டேஜ்ல நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். நிறைய இடத்துல நிறைய ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புழு இருக்கும். அண்ட் தென் ஓல்டர் லார்வா. ஸோ இந்த யங் லார்வா அண்ட் ஓல்டர் லார்வா, எஸ்பெஷலி இந்த ஓல்டர் லார்வா ஸ்டேஜ் வந்து இதை வந்து நீங்க நிறைய பிளான்ஸ்ல பார்த்திருக்கலாம். அதுவும் முக்கியமா இந்த கேக்டஸ், சாரி அந்த எருக்கம்பூ செடி இருக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எருக்கம்பூ செடியில வந்து இந்த லார்வா ரொம்ப அதிகமாவே இருக்கும், பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் திஸ் இஸ் த நார்மல் பட்டர்ஃப்ளை. இதை நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடியதுதான். இதோட லார்வா தான் இது. இந்த ஓல்டர் லார்வா ஸ்டேஜ்ல இது வந்து இட் இஸ் செட் டு பி லைக் ஒரேஷியஸ் ஃபீடர். பாத்தீங்கன்னா அந்த இலையை ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. அந்த பியூப்பா ஸ்டேஜ் வர இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்குமே இது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். லைக் அந்த லீவ்ஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும், விடாம கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும். தென் பியூப்பா ஸ்டேஜுக்கு இட் ஜஸ்ட் கோ டு த அடுத்த ஸ்டேஜ் வந்து பியூப்பா. அண்ட் இந்த பியூப்பா ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன பாத்தீங்கன்னா அந்த பியூப்பா ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் எமர்ஜ் இன்டு a பியூட்டிஃபுல் அடல்ட் பட்டர்ஃப்ளை. பாக்கிறதுக்கு இட்ஸ் கிரைசாலிஸ். ஆக்சுவலா கிரைசாலிஸ் நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலே சம்திங் ஆரஞ்சு வித் எல்லோ இந்த கலர் பட்டர்ஃப்ளை வரும். இது நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடியது. இட்ஸ் a காமன் பட்டர்ஃப்ளை. இட்ஸ் கால்ட் a chrysalis. ஸோ ஹோலோமெட்டபாலஸ்ல பட்டர்ஃப்ளைஸ் மட்டும் கிடையாது, ஈவன் யூ கேன் சி பட்டர்ஃப்ளைஸ், ஹோலோமெட்டபாலஸ் அண்ட் ஃப்ளீஸ், தென் ஃபிளைஸ் அண்ட் வாஸ்ப். ஸோ இது எல்லாமே வந்து ஹோலோமெட்டபாலஸ் டெவலப்மெண்ட்ல தான் வரக்கூடியது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹனிபி ரியரிங். ஸோ ஹனிபி பத்தி எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லலாம். அண்ட் த ரியரிங் ஆஃப் ஹனிபி இஸ் கால்ட் அஸ் எபிகல்ச்சர். ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம் எபிகல்ச்சர் அப்படின்றது எப்படி வந்து நம்ம வந்து சில்க் பட்டு நூல் எடுத்து அதை வந்து நம்ம சேல் பண்ணி நம்ம அதுல நம்ம ப்ராஃபிட் கிடைக்குதோ, அதே மாதிரி எபிகல்ச்சர் ஹனியை கலெக்ட் பண்ணி ஹனிபீஸ் வச்சு ஹனியை கலெக்ட் பண்ணி அது மூலமாவும் நம்ம வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஸோ தட் டைப் ஆஃப் கல்ச்சர் இஸ் கால்ட் அஸ் எபிகல்ச்சர். ஸோ இதுல வந்து there are 3 types of இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா you can see the difference between the coloration and the size of the bees. இந்த மூணுத்துமே டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். the first one is the Indian bee. that's why it called as Apis indica. இண்டிகானாலே இந்தியால இருக்கிறத நம்ம இண்டிகா நம்ம சொல்லுவோம். and second one is a European bee and third one is a wild bee.
அந்த யூரோப்பியன் பீ அந்த அளவுக்கு ஐ மீன் பாய்சனஸ் கிடையாது. ஏபிஸ் மெல்லிஃபெரான்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏபிஸ் டார்சடா இஸ் த வைல்ட் பீ. மேக்ஸிமம் இது வந்து காட்டுல இருக்கக்கூடிய பீஸ் தான். இருக்கிறதுலே வந்து சைஸ் பெருசு பாத்தீங்கன்னா வைல்ட் பீ தான். அண்ட் வைல்ட் பீயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க மேனேஜர் ஃபீல்டு நீங்க வந்து வாட்ச் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைல்ட் பீ வந்து கிட்டத்தட்ட அந்த வைல்ட் பீயோட அந்த ஹைவ்ல இருக்கக்கூடிய அத்தனை பீஸுமே வந்து ஒரு ஹியூமனை பைட் பண்ணா ஷோரா வந்து டெத்து தான். ஏன்னா அதுல அவ்வளோ அந்த ஸ்டிங்ல அவ்வளோ பாய்சன் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணனா கண்டிப்பா சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம், அந்த டெத் தான் நடக்கும். அண்ட் தென் இந்தியன் பீ இஸ் அ காமன் பீ. இது வந்து நம்ம ஈஸியா வந்து மேக்ஸிமம் இந்தியன் பீயை வந்து ஒரு கல்ச்சர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அது நம்ம நம்ம ஈஸியா வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக வந்து ஏபிஸ் இண்டிகா வச்சுதான் மேக்ஸிமம் வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் ஏபிஸ் ஃப்ளோரே, ஒரு ஹனிபி வந்து ஒரு ஃப்ளவரை வந்து நெக்டார் கலெக்ட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹனி கிராப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹனி கிராப் இஸ் நத்திங் பட் இதான் வந்து ஹனிபியோட பாடி. அண்ட் இது வந்து இதுதான் நம்ம சொல்லக்கூடிய கிராப், இந்த கிராப் ரீஜன். பொதுவாக வந்து இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு வந்து கிராப் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். மேக்ஸிமம் பேர்ட்ஸுக்கு வந்து கிராப் ரீஜன் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நெக்கு அடுத்தே இருக்கும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா the crop region is to store the grains. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கோழி பார்த்துருக்கலாம், இல்லைன்னா வந்து ஈவன் பீஜின் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிராப் ரீஜன் நெக்கு கீழே ஒரு பல்ஜி ஒரு ரீஜன் இருக்கும். தட் இஸ் கால்டு கிராப் ரீஜன். அந்த கிரெயின்ஸ் எல்லாம் அதை சாப்பிடும்போது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அந்த கிராப் ரீஜன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய கிராப் ரீஜன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸ் ஹனியை ஸ்டோர் பண்றதுக்காக இருக்கும். அண்ட் ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் நெக்டார். கண்டிப்பா நெக்டார்ல வந்து அந்த ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய நெக்டார்ல வாட்டர் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்வான் வந்து எப்படி வந்து மில்க் வாட்டர் செப்பரேட் பண்ணுமோ அதே மாதிரி இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த நெக்டார்ல இருந்து வாட்டரை செப்பரேட் பண்ணும். ஓகே, ஸோ தென் அடுத்தது என்ன பண்ணா இட் கண்டெய்ன்ஸ் சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது தான் குளுக்கோஸ், சுக்ரோஸ். அது வந்து இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா அது கன்வெர்ட் பண்ணும். So glucose oxidase act on glucose to form hydrogen peroxide and glycolic acid. இதுல வந்து இந்த குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் வந்து ஐ மீன் இன்வெர்டேஸ் என்சைம் மூலமா சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா பிரேக் டவுன் ஆகும். அதே நேரத்துல இந்த குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் மேல ஆக்ட் பண்ணும். ஆக்சிடைஸ்னாலே சம்திங் இட் இஸ் கோயிங் டு வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடைஸ் அப்படின் போது அதுல ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து குளுக்கோஸோட சேர்ந்து ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகும்போது அந்த குளுக்கோஸ் ரெண்டு ஃபார்மா டிவைட் ஆகுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் கிளைகாலிக் ஆசிடா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றோம். லைக் தீக்காயம் இல்லைன்னா அந்த காயம் அந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஹனியை வந்து யூஸ் பண்ண சொல்றதுக்கான ரீசன் வந்து அதுதான். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹனியை வந்து ரியல் ஹனி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்ல இருக்கிற ஹனி எல்லாமே அது இட்ஸ் நாட் அ ஹனி, இட்ஸ் கம்ப்ளீட்லி சுகர் சிரப். ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு டைகர் கிடையாது, டேட்ஸ், அந்த லைன் டேட்ஸ், எஸ் லைன் ஹனி, அந்த லைன் ஹனி இல்லைன்னா பதஞ்சலி ஹனி. ஸோ அந்த ஹனி எல்லாம் டாபர் ஹனி இதெல்லாம் நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலே அதோட ரியாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை ஸ்டோர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஃப்ரிட்ஜ்ல, நான் ஃப்ரீசர்ல சொல்ல, ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த சக்கரை பாகு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். அதுதான் வந்து என்ன சொன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஹனிக்கான ஒரு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஹனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து டாபர் ஹனி எந்த ஹனினாலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹனி எக்ஸ்பயர் ஆகாது, அது ஒரு ரீசன். செகண்ட் திங், அதுக்கு எறும்புன்றது வரவே வராது. ஆன்ஸ் வந்து ஆக்சுவலா ஹனிக்கு வரவே வராது. ஈவன் தோ இட் இஸ் ஸ்வீட், பட் அதுக்கு ஆக்சுவலா ஆன்ஸ் வராது. பட் டாபர் ஹனி, நீங்க லைன் ஹனி இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு ட்ராப், ஒன் ட்ராப் ஒரு 2 ட்ராப்ஸ் நீங்க வெளியே வச்சு பாருங்க, அதுலேயே தன்னால தெரிஞ்சிடும். அண்ட் தேர்ட் திங் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபைட் பை யூசிங் சம் மேட்ச்ஸ்டிக் எடுத்து ஒரு 2-3 மேட்ச்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஹனி பீல நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இஃப் யூ ஃபயர்
ஸோ அதை நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்ச்லேயே வந்து அது பிடிச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணுங்க. ஏன்னா உடனே பண்ண தேவையில்ல. அந்த 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 ஹெட் இருக்கு இல்லையா, அந்த அந்த மருந்தோட ஹெட் இருக்கும், அந்த மேட்ச்ஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட் பார்ட்டை நல்லா வந்து ஹனில டிப் பண்ணிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தென் அதை வந்து ஃபயர் பண்ணீங்கன்னா if it catches a fire first time itself, உடனே ஃபயர் ஆச்சுன்னா that's a good honey, that's a pure form, okay, you can take it. அது நல்லது நம்ம சொல்லலாம். ஆனா அது ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி சுகர் சிரப். ஏன்னா சுகர் சிரப்ல அந்த தீக்குச்சியோட மருந்துன்றது வேலை செய்யாது. சுகர் சிரப்ல அது வேலை செய்யாது. ஸோ அதான் வந்து இன்னொரு சிம்பிள் இது. பிகாஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே நமக்கு இருக்கு. we are live a sophisticated life. பட் முன்னாடி டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஹனி முக்கியமா ஹனி தான் வந்து ஒரு ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய பெரிய ஸ்டிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாத் நல்லா சுத்தி அதை ஃபுல்லா ஹனில வந்து டிப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதை வந்து கொளுத்திட்டு போவாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அ லாங் ரன். அதுக்காக முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் முன்னாடி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஹனி வந்து முன்னாடி ஒவ்வொரு வாரமுமே வந்து இந்த மேக்ஸிமம் இந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாமே கொண்டு வந்து விற்பாங்க. பட் இப்ப யாரும் அவங்க வர்றது கிடையாது. பட் அவங்க கொண்டு வர ஹனி எல்லாமே ரியலா இருக்கும். அட் த சைடு அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க இது வந்து ரியல் ஹனி அப்படின்றத சொல்லுவாங்க. and these are the comb plates and pollen basket. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த ஹனி பீஸோட லெக்ஸ் இருக்கு, லெக்ஸ் பிளேஸ் நம்ம கோம்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த கோம் பிளேட். இந்த கோம் பிளேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி திஸ் கோம் பிளேஸ் வந்து ஒரு ஃப்ளவர்ல வந்து அந்த நெக்டார் எடுக்கிறதுக்கு அது வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கோம் பிளேட்ஸ்ல தான் அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ஆக்சுவலா அட்டாச் ஆகும். ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் அட்டாச் ஆகும். தென் இட் கோஸ் டு த சம் அதர் பிளேஸ் லைக் இன்னொரு ஃபிளார் போகும்போது அதோட போலன் கிரெயின்ஸ் அந்த இடத்துல ஷெட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ கோம் வித் ஹெல்ப் ஆஃப் கோம் பிளேட்ஸ் அண்ட் போலன் பாஸ்கெட் மூலமா தான் பாலினேஷன் நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். தென் ஐ ஹவ் டாக்ட் அபவுட் திஸ் இந்த ப்ரீவியஸ் டைம். பீ டான்சிங். ஸோ பீ டான்சிங் அப்படின்றது இப்போ நம்ம வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் அதோட கம்யூனிகேஷன்றது அதோட ஓன் வேல இருக்கும். இப்போ வந்து க்ரோ பாத்தீங்கன்னா அது வந்து அதோட இதுல வந்து சவுண்ட் அதுல அதோட லாங்குவேஜ்ல அது கம்யூனிகேட் பண்ணும். ஈவன் டாக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து பீ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே கம்யூனிகேட் த்ரூ த டான்சிங். அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண ப்ரொஃபஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா காரல் வான் ஃப்ரிட்ஜ். அண்ட் காரல் வான் ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து he was a scientist and he got Nobel Prize for the bee dancing. பீ டான்சிங் சொன்னதுக்காக அவருக்கு ஆக்சுவலா நோபல் பிரைஸ் கிடைச்சது. எஸ்பெஷலி பீ டான்சிங்னா சும்மா அது டான்ஸ் ஆடுறது சொல்லணும் அப்படின்றது கிடையாது. he just recorded it. ஒரு வீடியோவா அது வந்து எடுத்து அது ரியலா வந்து ஒரு ஹனிபி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு ஹனிபியை வாட்ச் பண்றாரு. அந்த ஹனிபி எங்க போகுது, நெக்டார் எடுக்குது. நெக்டார் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து அந்த ஹனி ஹைவ்ல போயிட்டு அது வந்து செட் பண்ணுது. அட் த சேம் டைம் எப்படி வந்து அதோட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி அதோட பியர் குரூப்ஸ்க்கு எப்படி வந்து அதோட குரூப்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுதுன்றது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவா ரெக்கார்ட் செஞ்சு தென் ஜஸ்ட் ஒரே ஒரு பீ மட்டும் அவர் பார்த்திருக்க மாட்டாரு. ஷுவரா ஒரு பீ மட்டும் பார்க்காம அட்லீஸ்ட் ஹி ஜஸ்ட் கோ ஃபார் ரிப்பிட்டேஷன். நிறைய தடவை வேற பீஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஒரு சம்டைம்ஸ் நம்மளோட சாம்பிள் ஒரு கலெக்ஷன்ல வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் when you are getting many samples, நிறைய சாம்பிள் நீங்க வந்து எடுக்க ஷுவரா அதுல இருந்து ஒரு கன்கரண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதுல இருந்து அவர் அப்சர்வ் பண்ணாரு. ஸோ ஹனிபீஸ் ஆர் பெர்ஃபார்மிங் த்ரூ த டான்ஸ் அப்படின்றத அவர் அப்பதான் சொன்னாரு. அண்ட் there are 2 types of dance like waggle dance and round dance. ஸோ இந்த டான்ஸ் அப்படின்றது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இந்த டிஜிட் ஆஃப் லைக் 8. சாரி 8 ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஸோ இட் இஸ் இந்த டிஜிட் ஆஃப் 8 மாதிரி ஷேப்ல அது பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா இட் மைட் பி இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஆர் சம்டைம்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ். ஸோ மெயினா வந்து அந்த டான்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதுக்கு எதை வந்து பேஸா யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா the first one is the sunlight and second is the nectar. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கர் பீ தான் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே பண்ணும். ஸோ அதனால அதுக்கு பேரு ஒர்க்கர் பீ.
and it is a sterile one. Worker bee வந்து ஒரு நெக்டார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹனி ஹைவ் ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், புதுசா ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, அப்போ தே ஜஸ்ட் கோ ஃபார் ஹண்டிங். எந்த பிளேஸ் வந்து சூட்டபிளா இருக்கும் அதோட ஹனி ஹைவை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. அதுலதான் வந்து அது ரெண்டு விஷயம் தான் அதுல பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இந்த பிளேஸ்ல ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீ கிட்ட இருந்து அந்த ஃப்ளவர்ஸ், அந்த நெக்டார் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி அந்த சன்லைட், அந்த சன் வந்து எவ்வளோ எந்த சைடு இருக்கு, நார்த்தா வெஸ்டா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து பாக்குறது இந்த 2 டைரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிட்ட ஓரளவுக்கு எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் ஒர்க்கர் பீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஜஸ்ட் பெர்ஃபார்ம் தி டான்ஸ் இன் பிட்வீன் பிஃபோர் த மேல்ஸ், தட் இஸ் ட்ரோனர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரோனர்ஸ் ஒன்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் தே வில் கோ அண்ட் see அதுக்கு ஸோ அவங்க வந்து அடுத்தது போய் பார்ப்பாங்க, அந்த பிளேஸ் வந்து சூட்டபிளா இருக்குமா இருக்காதா, whether we will go there and construct the honey hive, எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. If they said okay, then they will come and perform the dance in front of a queen bee. So once again queen bee okay சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல போயிட்டு ஹனி ஹைவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த வே டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹனி ஹைவ். சும்மா அந்த இடத்துக்கு போனதுமே உங்க ஹனி இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மள மாதிரியே தான், இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்ல வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஷோரா ஃபர்ஸ்ட் வி வில் சி the water supply and the current, and we will see the location and whether we see அது ரொம்ப வந்து இன்டெப்த், ரொம்ப இன்டீரியரா இருக்கா, இல்லைன்னா வந்து ஒரு சிட்டி மாதிரி பிளேஸ்ல ஒரு அவுட்டர்ல தான் இருக்குதா, ஓகே ரொம்ப நல்ல ஒரு இன் பிட்வீன்ல இருக்கா, எல்லாமே நம்ம சர்ச் பண்ற மாதிரி இவங்களும் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு ஹனி ஹைவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா they will see every possible ways, like nectar ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்க கூடாது, பிகாஸ் ஹனி பீஸ் பொறுத்த வரைக்கும் அது சர்டைன் டிஸ்டன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து போக முடியும். ஸோ அதே மாதிரி வந்து அதையும் வந்து பார்க்கணும். அண்ட் ரவுண்ட் டான்ஸஸ் சம்டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ரவுண்ட் டான்ஸஸ் பெர்ஃபார்ம்ட் at the like in various situations. And this is a sericulture. Sericulture பாத்தீங்கன்னா silk வந்து like rearing of the silk, that is a sericulture. So you can see his this is the Bombyx mori, and இது வந்து larva. So white colorல இருக்கிறது வந்து adult, இது வந்து larva. So larva maximum feed பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்பெரி லீவ்ஸ் தான் அதிகமா ஃபீட் பண்ணும். அந்த லார்வா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எந்த இன்செக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், எந்த அனிமல் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே, நாட் அனிமல் எஸ்பெஷலி த இன்செக்ட்ஸ், லார்வா இருக்கும்போது பாத்தீங்கன்னா தே வில் பிகம் a voracious feeder, கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த செரிகல்ச்சர்ல வரக்கூடிய இந்த சில்க்வாம், இதோட மல்பெரி, அந்த சில்க்வாமோட லார்வா எடுத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். மல்பெரி லீவ்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும். Then sericulture field la pathina China plays a very first role in sericulture. அவங்க first இருந்தாங்க. That is in the previous time. First silk அப்படின்றது சைனால இருந்து வரும்போது அது ரொம்பவே விலை கொடுத்து வாங்குற ஒரு ஸ்டேஜ் இருந்தது. தென் நிறைய மக்கள் வந்து கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருந்தது, கிளாத் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால அதை விலை கொடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு இருந்தாங்க. Then what happened, என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, history change. That is mulberry leaves, அந்த இந்த லைக் இந்த Bombyx mori சாப்பிடக்கூடிய அந்த லீவ்ஸ் வந்து இந்தியால வந்து அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. ஸோ ஒன்ஸ் இந்தியால இருக்கும்போது சைனா வந்து இந்தியா கிட்ட கேக்குறாங்க, பட் சைனா டிமாண்ட் பண்ணுச்சு, இஃப் யூ நீங்க வந்து எங்களுக்கு செரிகல்ச்சர் எப்படின்றத சொல்லி கொடுத்தீங்கன்னா we will provide the mulberry leaves அப்படின்றது ஒரு டீல் இருந்தது. ஸோ அது மூலமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து இந்தியாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்தியா பிளேஸ் அ செகண்ட் பிளேஸ் லைக் ஃபார் த ரியரிங் ஆஃப் சில்க். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சைனா அண்ட் செகண்ட் இருக்கிறது வந்து இந்தியா. அண்ட் இதுதான் வந்து எப்படி சில்க்வாம் எடுப்பாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லார்வா தான் எடுப்பாங்க. பட் இந்த அடல்ட் மட்டும் ரெண்டு அடல்ட் மட்டும் தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நார்மல் இது. ஸோ திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க்வாம். ஹியர் யூ கேன் சி திஸ் இஸ் த எக்ஸ். ஸோ இதான் வந்து எக்ல இருந்து லார்வா ஃபார்முக்கு வருது. லார்வா ஃபார்ம்ல ஒரேஷியஸ் ஸ்பிடரா இருப்பாங்கன்னு சொன்னோம். திஸ் இஸ் த மல்பெரி லீவ்ஸ். ஸோ இந்த மல்பெரி லீவ்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்.
அண்ட் பியூப்பா. ஸோ இந்த லார்வா அண்ட் பியூப்பா இந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சில்க் வந்து எடுப்பாங்க. அப்புறம் எப்படி வந்து அடல்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடல்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாத், இட் இஸ் கால்ட் அஸ் அ மாத். அடல்ட் வந்து நம்ம மாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாத் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சாம்பிள்ஸ் மட்டும் 2-3 மாத் மட்டும் தனியா எடுத்து வச்சு அது வந்து மாத் ஐ மீன் அது அடல்ட்டாக சேஞ்ச் பண்றதுக்கு விட்டுருவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த ரீப்ரொடக்ஷன். அதுல மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணா திரும்பி நமக்கு வந்து லார்வா பியூப்பா எல்லாம் கிடைக்கும். அதனால தனியா 2 மட்டும் எடுத்து வச்சிருவாங்க. லைஃப் சைக்கிள் அதோட லைஃப் சைக்கிள் கண்டினியூ பண்ணணும்ன்றதுக்காக. அண்ட் தென் இது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி இந்த பியூப்பா ஸ்டேஜ்ல வந்து இந்த பாயில்டு வாட்டர்ல வந்து போடுவாங்க. அண்ட் தென் யூ கேன் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த சில்க் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் தென் வி கேன் கெட் த சில்க். அண்ட் இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த மல்பெரி லீவ்ஸ் சாப்பிடக்கூடிய ஸ்டேஜ். ரொம்ப ஒரேஷியஸா இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம சொன்ன அந்த மல்பெரி சில்க். See, this is adult Bombyx mori. And the next one, so mulberry leaves மாதிரியே சாரி மல்பெரி கிடையாது, நம்ம சில்க் மாதிரியே வந்து நிறைய சில்க் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா டசார் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டசார் சில்க். ஸோ டசார் சில்க் வர்றது பாத்தீங்கன்னா இதோட அந்த அடல்ட் இந்த இன்செக்ட் நேம் என்ன பாத்தீங்கன்னா ஆந்த்ரேசியா மிலிட்டா. ஸோ மிலிட்டா அண்ட் ஓக் டசார் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கெட்டிங் ஃப்ரம் த ஆந்த்ரேசியா ப்ரோயேலி. இது கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப கிளாஸியா அட்ராக்டிவா இருக்கும். And this one is the eri silk. This is the eri silk and the name of the insect is the Pilosamia ricini. See the name ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் அது கொடுக்குற அந்த காட்டன்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். காட்டன் கிடையாது, the silk மாதிரி இது ரியர் பண்றது. அண்ட் this one is the muga silk. ஸோ இதோட அந்த சில்க் பாத்தீங்கன்னா ரொம்ப டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாவும் இருக்கும். And it is getting from the species called Anthrasiae assamensis. And coming to the classification of arthropods. Arthropods நம்ம சொல்லும்போது என்னென்ன கேரக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா there are few characters like டோட்டலா வந்து ஆர்த்ரோபாட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து ஆன்கோபோரா, கிரஸ்டேஷியா, சில்லோபோடா, டிப்ளோபோடா அண்ட் இன்செக்டா, அராக்னிடா அண்ட் மெரட்டோஸ்டோமேட்டா. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய கிளாஸ். அண்ட் இதுல வந்து எதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி அண்ட் பாடி செக்மெண்ட்ஸ், ஹேபிட்டட், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன், தட்ஸ் இட். இந்த கேரக்டர் வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். இதை கிளாஸிஃபிகேஷன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பிகாஸ் நீட்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், இதோட பாடியில பாத்தீங்கன்னா ஆன்கோபுரா மட்டும் தான் வந்து இந்த பாடியில டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றது எதுவுமே பாடி நம்ம சொல்ல மாட்டோம். And so worm like and segmented பாக்குறதுக்கு because it is a connecting link between Annelida and Arthropoda. Annelida மாதிரி worm மாதிரி இருக்கும், பட் அதுக்கு பாடி செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. And you can see here body segments பாத்தீங்கன்னா Arthropoda unjointed legs with claws. And இதுல பாடியில லைக் கிரஸ்டேஷியா பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்கும். செஃபலோதொராக்ஸ், தட் இஸ் ஹெட்டும் தொராக்ஸும் சேர்ந்து ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுல ஹெட்ல கேராபேஸ் இருக்கும். நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ரான். இப்போ வந்து வீட்டுல அம்மா வந்து இறெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ல வந்து அந்த கேராபேஸ், அந்த ஹெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண மாதிரி ஒரு ஷீல்டு ஒன்று இருக்கும். தட் இஸ் கால்டு கேராபேஸ். அந்த தொராக்ஸ்ல டோட்டலா வந்து 5 pairs ஆஃப் அப்பண்டேஜஸ் இருக்கும். And in case of Chilopoda, you can see here 2 parts, that is a head and trunk. And each segment பாத்தீங்கன்னா ட்ரங்க்ல வந்து கிட்டத்தட்ட pair of jointed legs இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பேர் வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த see here எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. சென்டிபீட் இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேர் வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் டு கேப்சர் ஃபார் த டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக இருக்கும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் டிப்ளோபோடா 3 பார்ட்ஸ் இருக்கும், ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டோமன். தொராக்ஸ்ல வந்து 1 pair of jointed legs and abdomenல 2 pairs of paired legs and கிட்டத்தட்ட 70 to 100 pairs of legs வரைக்கும் இருக்கும். அதுதான் நம்ம இதான் மில்லிபீட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். And coming to the next class insecta. So class insecta பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், it's the largest class. கிட்டத்தட்ட 7,50,000 species இருக்கும். And here 3 parts like head, thorax and abdomen. thoraxல 3 pairs of legs and அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 pairs வந்து விங்ஸா இருக்கும். தென் அரக்னிடா ஸ்பைடர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்.
So 2 parts பாத்தீங்கன்னா cephalothorax and 4 pairs of walking legs. அதுல 1 pair பாத்தீங்கன்னா forcep like structure. Forcep means like the ஒரு ஃபுட்டை கன்சியூம் பண்றதுக்காக டிஃப்ரெண்டா இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து ஆக்சுவலா மேக்ஸிமம் ஃபோர்சப் லைக் ஸ்ட்ரக்சர் எதுக்காக இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபார் கேப்சரிங் த ஃபுட். அட் த சேம் டைம் இதுல வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு செலிசரே, தட் இஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன். அப்டமன்ல இருக்கும். அண்ட் மீரோஸ்டோமேட்ட பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் cephalothorax, 1 pair of chelicerae and 5 pair of walking legs and abdomen. So students charactersல next sessionல we will continue the classification and we will see the classes of arthropods. We'll see in the next session. Thank you students.